இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் இறங்கி தந்திருக்கிற இந்த வேலைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஒரு நிமிடம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை போல இந்த உலகில் எங்களை நேசிப்பதற்கு யாரும் எவ்வளவு இரக்கமுடையவராய் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நான் உனக்கு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறீரே. இந்த வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். பிரியமானவர்களே, எண்ணாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனத்திலே, என்னுடைய தாசனாகிய காலே வேறே ஆவியை உடையவனாயிருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்து கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலே ஒரு கோத்திரத்திற்கு ஒருவராக 12 பேர் தெரிந்து கொள்ளப்பட்டதை எண்ணாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 15 வரையுள்ள வசனத்தில் நாம் படிக்கிறோம். பாருங்கள், 6வது வசனத்திலே யூதா கோத்திரத்தில் எப்புன்னேயின் குமாரன் காலேப் என்று 3வது அவருடைய பெயர் இங்கு வருகிறது. இங்கு தெரிந்து கொள்ளப்பட்ட 12 பேரில் ஆண்டவர் இந்த மனிதரை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். ரொம்ப ஆச்சரியமாயிருக்கிறது. அன்பானவர்களே, நம்மை இதுவரை காப்பாற்றி வந்த கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்காகவும் நாம் அவரை விரும்பினோமோ விரும்பவில்லையோ, நாம் அவரை அறிந்தோமோ அறியவில்லையோ, நம் ஒவ்வொருவருக்காக வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் மிகப்பெரிய ஒரு கிரயத்தை கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவையில நம்முடைய பாவங்களுக்காக, நமக்கு பாவ மன்னிப்பை தருவதற்காக துடிதுடிக்க அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தும்படி ஒப்பு கொடுத்தார். தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படி ஒப்பு கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, அவர் நம்மை நேசிக்கிறார். நம் ஒவ்வொருவர் மீதும் அவர் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் ஒரு காரியத்தை படிக்கிறோம். காலேப், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும், அவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஒரு காரியத்தை யோசிக்கும் போது இப்பொழுது காலேப் மட்டும் வித்தியாசமா யோசிக்கிறார். எல்லாரும் தங்களுக்கு இருக்கிற மூளை அறிவின் அடிப்படையிலேயே தங்களுடைய வாழ்வை கட்டும்போது, இங்கு ஒருவர் இந்த உலகத்திலே தன்னை அனுப்பின அந்த ஆண்டவருடைய பலத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை கட்டுகிறதை கவனியுங்கள். இங்கு 12 பேர் புறப்பட்டு செல்லுகிறார்கள். அந்த 12 பேரில் 2 பேருக்குள் ஆண்டவர் இந்த வித்தியாசமான எண்ணத்தை கொடுத்திருந்தார். ஒன்று காலேப், இன்னொன்று யோசுவா. ஆனால் பிரியமானவர்களே, இந்த காலேப்பை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அவர் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் என்று சொல்லுகிறார். காரணம், இவர்களோடு புறப்பட்டு சென்ற 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் அந்த தேசத்தை பார்த்து வரும்படி அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அதை போய் பார்த்து வந்தவர்கள் 33வது வசனத்தின் எண்ணாகமம் 13:33 துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அவர்கள் துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அந்த தேசத்தை பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் 31வது வசனத்திலே, அவனோடே கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம்.
அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஆனால் காலேப்பை பாருங்கள், 30வது வசனத்திலே, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம். எண்ணாகமம் 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். அன்பிற்குரியவர்களே, சங்கீதம் 23 நாம் படிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் மேய்ப்பராயிருந்தால் எப்படி நாம் தாழ்ச்சி அடைய முடியும்? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இப்படி நம்மை கொண்டு போய் விடுவதற்கு யார் உண்டு பிரியமானவர்களே? இந்த உலகில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வதற்கு அநேகரை எழுப்பினாலும், நாம் அவர்களுக்கு நன்றியுள்ளவர்களாக இருந்தாலும், இதற்கு பின்னணியத்தில் செயல்படுகிற கர்த்தர் உண்டு. அன்பானவர்களே, நமக்கு உதவியாக அநேகரை எழுப்பி விடுகிற தேவன் உண்டு. பிரியமானவர்களே, இங்கு இந்த காலேப்பை குறித்து வேத புத்தகத்திலே படிக்கிறோம், இவர் வேறே ஆவியை உடையவராயிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் என்கிற ஒரு பதத்தை சொல்லுகிறதை கவனியுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலேப்புக்குள் இப்படிப்பட்ட ஒரு ஆவி, ஒரு விசுவாசத்தின் ஆவி எப்படி வந்தது? 10 பேருக்குள் இந்த விசுவாசம் இல்லையே, அவர்களுக்குள் அவிசுவாசம் தானே இருந்தது. எப்படி இவருக்குள் இவ்வளவு விசுவாசம் வந்தது? பிரியமானவர்களை, எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளையே பார்த்து பார்த்து பழகி போய்விட்டோம். நமக்கு இருக்கிறதில் நிறைவு நமக்கு இல்லாமல் போய்விட்டது. எப்பொழுதுமே புலம்புகிறோம், எதையோ பார்த்து, எனக்கு அப்படி இல்லையே என்று. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் விலை உயர்ந்த ஒரு முத்து தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லும் போது, ஒருவன் ஒரு விலை உயர்ந்த முத்தை கண்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொண்டான். அது அவ்வளவு விலை உயர்ந்த முத்து. அந்த முத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் என்னோடு இருந்தால் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அது ஒன்றுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. இன்றைக்கு காலேப்புக்குள் இப்படி ஆண்டவருடைய இரக்கம் எப்படி கிடைத்தது? இந்த காலேப் மேல் ஆண்டவர் எப்படி இவ்வளவு பிரியம் வைத்தார்? அதற்கு ஒரு ரகசியம் இருந்தது. அதைத்தான் இங்கு நாம் படிக்கிறோம். உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். அன்பானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா என்று ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், என் பின்னே வாருங்கள் என்றுதானே அவர் அழைத்தார். ஒவ்வொரு புதிய நாள் நமக்கு கொடுக்கப்படுகிற போது அவர் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். எதற்காக ஆண்டவரே என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய அடிச்சுவடுகளை நீ பின்தொடர வேண்டும், உனக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறேன், எழுந்துரு என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒருவராய் வந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். இந்த காலேப்புக்குள் ஒரு உணர்வுள்ள இருதயம் இருந்தது. அது என்ன உணர்வு தெரியுமா? ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு உணர்வு. அதுவும் எப்படி? பெயருக்கல்ல, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும். இவர் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்றின போது ஆண்டவர் அவருக்கு ஒரு ஆவியை கொடுத்தார். அது வேறே ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலக மக்களுக்குள் ஒரு ஆவி இருந்தது. வேதம் சொல்லுகிறது, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அப்படியானால் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஆவி இருக்கிறது. அது நம்மை சுதந்திரிக்க வைக்கிறது. இந்த உலகத்தில் இன்னும் அநேகம் இருக்கிறது. ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கு முன்பதாக அவர் ஒவ்வொருவரிலும் செய்ய நினைத்த காரியம் இருக்கிறது. ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீ விரும்புகிறதை என்னிலே செய்துவிடும் என்று கண்ணீரோடு அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் கிறிஸ்துவின் வல்லமை அப்பா
ஆண்டவருடைய இரத்தம் ஒவ்வொருவர் மீதும் பூசப்படுவதாக. சத்துருவினுடைய கிரியைகளை அழித்து போட்டு ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிப்பிக்க செய்தருளும் ஆண்டவரே. உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற அந்த உணர்வை தாரும். நீர் வைத்திருக்கிற அனைத்தையும் சுதந்தரிப்பதற்கு இரக்கம் செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். மகிமை 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 மகிமை